ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசன் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு பழமையான டிஷ் தான் பார்க்க போகிறோம். அதாவது முருங்கைக்கீரை போட்டு புளிப்பொங்கல் எப்படி செய்கிறது அப்படின்றத பார்க்கலாம். இது ரொம்பவே ஈஸியாகவும் சீக்கிரமாகவும் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டு பண்ணுவாங்க சிலர், முருங்கைக்கீரை போடாமலேயும் பண்ணுவாங்க. நான் இன்றைக்கி முருங்கைக்கீரை போட்டு எப்படி பண்ணுறது அப்படின்றத காட்டுறேன். அதுக்கு தேவையான பொருட்களை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். உங்கள்கிட்ட நொய் அரிசி இருந்துச்சுன்னா அதுவும் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 கிளாஸ் பொன்னி அரிசி எடுத்துருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் 4-5 வரமிளகாய் எடுத்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ப. அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு கொத்து, கடுகு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அது கூடவே கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. புளி ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. முருங்கைக்கீரை அதிகமாகவும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் அதிகமாக தான் எடுத்திருக்கேன். இதுக்கு அளவுலாம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய வரமிளகாவையும் எடுத்துக்கோங்க. வேறு காரம் எதுவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. அடுத்து கருவேப்பிலை ஒரு 2 கொத்து கிள்ளி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். நான் 1 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அதுக்கு கிட்டத்தட்ட 4 கிளாஸ் தண்ணி தேவைப்படும். நான் 3 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. அது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போது நான் 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி விட்டுருக்கேன், புளி தண்ணி. இப்போது இன்னொரு கிளாஸ் நார்மல் தண்ணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் கொதி வர வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் கழித்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்லா கொதிச்சுட்டு இருக்கும். அந்த பச்சை வாசனைலாம் நல்லா போகணும். போனதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க, அதாவது ரொம்ப நேரம்லாம் ஊற வேண்டாம், ஒரு 10 நிமிஷம் ஊறினா போதும். அந்த அரிசி நொய் அரிசி சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த அரிசியும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுடுங்க. கிண்டி விட்டுட்டு மூடி போட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு நல்லா வெந்திருக்கும். தண்ணிலாம் சுண்டி இருக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய முருங்கைக்கீரையும் சேர்த்துக்கலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ்ஷு. முருங்கைக்கீரை போட்டதுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம். 2 நிமிஷம் வெந்தால் போதும். 1 நிமிஷம் கிண்டி விட்டுக்கோங்க. மிச்சம் 1 நிமிஷம் நம்ம மூடி வச்சு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு 1 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா சுண்டி எல்லாமே இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய வேர்க்கடலையை சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். இந்த ஸ்டெப் வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் இந்த டிஷ்ஷு. இதை நீங்கள் சுட சுட சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு சைட் டிஷ் அப்படின்றது எதுவுமே தேவை கிடையாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும்.